10 கிலோ சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா ரைஸ வச்சு, அருமையான டேஸ்ட்ல, நல்ல வாசத்துல எப்படி ரெடி பண்ணிடலான்னு டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்க பீட்டர். இன்னைக்கு குக்கிங்ல ஒரு 10 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நல்ல வாசமா, நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் ஒரு 80 பேர்ல இருந்து 100 பேர் வராங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஈஸியா நம்ம பண்ணிடலாம். பெரிய பாத்திரம் மட்டும் தான் வேணும். நம்ம கட்டிட்டுக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி இன்னைக்குரிய தாட் ஃபார் த டே. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். இதோட சிம்பிள் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள இருமாப்பு இருக்கும். இருமாப்புனா நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது வந்து நம்மள கட்டாயம் அழிவுக்குள்ளதான் கொண்டு போகும். அதனால எப்பவுமே நம்ம பெருமையா இருக்காம தாழ்மையா இருக்க நம்ம கத்துக்கிடுவோம். 10 கிலோ பண்ற மாரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு, அதுல 2 லிட்டர் எண்ணெய் நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் லைட்டா சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி நம்ம முதல்ல சேர்த்துட்டு 4 கிலோ வெங்காயம் பல்லாரி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறத அதில் போட்டு பல்லாரியை நல்லா வதக்கணும். பல்லாரி நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கெட்டு புதினா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம சேர்த்துடலாம். அதே மாதிரி பாதி கெட்டு மல்லி இலை. புதினா மல்லி இலை ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம் வரும். அதே மாதிரி உங்கள்கிட்ட ரம்பா இலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இது என்கிட்ட இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த புதினா வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இன்றைக்கி பண்ண போகிற மெத்தடில் நம்ம பச்சை மிளகா கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். வத்தல் பொடி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 15 பச்சை மிளகா இதில் நம்ம சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப கருகிடக்கூடாது. கரெக்டான ஸ்டேஜில் அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துடலாம். 1 கிலோவுக்கு 35 கிராம் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா 10 கிலோவுக்கு 350 கிராம். அதில் வந்து முக்கால்வாசி உப்பு நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூடு பேஸ்ட்டு நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இஞ்சி பார்த்திங்கன்னா 1 கிலோ இஞ்சி, பூடு வந்து 1 1/4 கிலோ. இந்த காம்பினேஷனில் வாங்கி உரித்து அரைச்சோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஆக்சுவலாக பூடு தனியாக போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சியும் போடலாம். நம்ம வந்து இப்போது இன்றைக்கி பண்ணுறதுல வந்து 2மே சேர்த்தே போட்டு நம்ம இதில் நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி 4 கிலோ தக்காளி இன்றைக்கி சேர்க்குறோம். 4 கிலோ தக்காளினா 1 கிலோவுக்கு 400 கிராம். இந்த கணக்கில் சேர்க்கும்போது கரெக்டான புளிப்பு இருக்கும். தக்காளி போட்ட உடனே ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். அது சென்டரில் வச்சு லைட்டாக நம்ம வந்து இடம் மட்டும் அதுக்கு ஒதுக்கி விட்டோம்னா அந்த ஹீட்டில் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும். ஸோ இப்போ வந்து மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுரும். 2 நிமிஷம் கழித்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, தக்காளியிலேருந்து நல்லா தண்ணி வந்து நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போது நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி, நம்ம இஞ்சி, பூடு, வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கிண்டிடலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 100 கிராம் வத்தல் பொடி நம்ம சேர்க்குறோம். பச்சை மிளகாய் கம்மியாக சேர்க்குறதுனால 1 கிலோவுக்கு 10 கிராம் கணக்கில் 100 கிராம் வத்தல் பொடி, அதே மாதிரி 100 கிராம் மல்லிப்பொடி. நிறைய பேர் வந்து மல்லிப்பொடி சேர்க்க மாட்டீங்க. மல்லிப்பொடி சேர்க்கலனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மல்லிப்பொடி நல்லதுங்கிறதுனால நான் ஆல்மோஸ்ட் எல்லா இதுலையுமே சேர்ப்பேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்துட்டு, இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற நம்ம கரம் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம பண்ணுறது. வெளியே வந்து நம்ம மசாலா வாசனைக்குன்னு எந்த கரம் மசாலா, பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டோம். இப்படி பண்ணும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். அதே மாதிரி நல்ல கலரும் கொடுக்கும். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்சிலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா மசாலா போடும்போது நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். டக்குன்னு பபுள்ஸ் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோன்னா மசாலாவும் நல்லா வேக ஆரம்பிக்கும். நம்ம முதல்லையே மல்லி, புதினா போட்டிருந்தோம். இப்போவும் இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை நம்ம போடும்போது அந்த வாசம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். அந்த பச்சை வாடை எல்லாம் போகும். நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா, அது திறக்கும் போதே அப்படி ஒரு பிரியாணி வாசம் நம்மளுக்கு அடிக்கும். இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நம்ம கரெக்டாக சேர்த்துருவோம். 1 மடங்கு தான் சேர்க்க போகிறோம். இப்போ அரிசி நீங்கள் வந்து 10 கிலோ அரிசி போடும்போது ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கோங்க. கரெக்டாக எவ்வளோ அரிசி இருக்குதோ அதே மடங்கு தண்ணி ஊற்றுங்க. கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த உதிரி உதிரியாக ரைஸு கிடைக்காது. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு நல்லா கொதி நிலமை வரும்போது 10 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருந்த சிக்கனை நம்ம இதில் சேர்த்துடலாம்.
சிக்கன் வந்து நீங்க 10 கிலோ தான் சேர்க்கணும்னு இல்ல. 10 டூ 12, 13 கிலோ வரை நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெறைய 2, 3 பீஸ் வைக்கணும் நீங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, 3, 4 பீஸ் வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு 13 கிலோ நீங்க சேர்த்துட்டா கூட, தண்ணி குவான்டிட்டி எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதுக்கு மேல நீங்க சிக்கன் சேர்த்தீங்கன்னா, கட்டாயம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ, இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம், இதையும் நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ரைஸ் போடணும். இந்த டைம்ல நம்ம மீதி வச்சிருந்த உப்பையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, உப்பு வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு ஒரு தூக்கலாக்கணும் ஒரு பாயிண்ட்டு. ஸோ, இப்போ மூடி வச்சுட்டு நம்ம கொதிக்க விட போறோம். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம டேஸ்ட் பார்த்துக்கிடுவோம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியா இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இல்லன்னா நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸ் வந்து 10 கிலோ சீரக சம்பா ரைஸு கரெக்ட்டா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன். இப்போ அத சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். என்னன்னா ரைஸை வந்து சென்டர்ல சேர்க்கணும். சென்டர்ல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது சைடுல எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நெறைய பேரு சைடுல மிக்ஸ் பண்ணாம இருக்கும்போது என்ன ஆகும்னா, சைடுல அங்க வந்து ரைஸ் வந்து கட்டியா அப்படியே இருக்கும். கடைசி தம் உடைக்கும்போது. அதனால எல்லா சைடுலயும் விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது, ரைஸும் எல்லா மசாலாலயும் கரெக்ட்டா மிக்ஸ் ஆகும். 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம பார்த்தோன்னா, அந்த வந்து ரைஸ் நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கும். ஒரு தம் போடுற கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும். இந்த ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியும் ரைஸும் லெவலா இருக்கும்போது தான் நம்ம தம் போடணும். இந்த டைம்லயும் லைட்டா அந்த சைடுல எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ரைஸும் தண்ணியும் லெவலா வர்ற ஸ்டேஜ்ல இப்போ நம்ம வந்து நெய் சேர்த்துடலாம். 1/2 லிட்டர் நெய் நான் சேர்க்கிறேன். நீங்க வந்து 1 லிட்டர் நெய் சேர்த்தாலுமே இந்த டைம்ல நல்லாருக்கும். நெய்யோட அந்த வாசம் நம்மளுக்கு கடைசி வரை இருக்கும். நல்ல ரிச்னஸ்ஸா இருக்கும். 1 கிலோ நெய் போட்டோம்னா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். நல்லா சிம்ல வச்சிடலாம். சிம்ல வச்சுட்டு எண்டுல எல்லாம் இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸுமே இந்த பாத்திரத்தோட எண்டுல இருந்து நம்மளுக்கு வந்து கடைசி பார்க்கும்போது வெறும் ரைஸா இருக்கக்கூடாது. அதனால ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். கரண்டிய கீழ கொண்டு போயிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, தம் போட போறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெவல் பண்ணிருவோம். லெவல் பண்ணிட்டு தம் போட்டுறலாம். தம் போடும்போது கீழ நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 20 நிமிஷம் அந்த தம்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா, அருமையா ரெடியா இருக்கும் பிரியாணி. இப்போ தம்ம உடைக்கலாம். பாருங்க சூப்பரா வந்திருக்கு. நல்ல உதிரியாவும் வந்திருக்கு. ரைஸ் நல்லா வெந்திருக்கும். சிக்கனும் அருமையா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம சிக்கன ஓவர் குக் பண்ணல. கரெக்டான ஸ்டேஜ்ல போட்டிருக்கோம். கரெக்ட்டா சிக்கன் வெந்திருக்கும். ஒரு 50% தான் சிக்கன் வந்து அதில வெந்திருக்கும். மீதி எல்லாம் தம்ல வேகும்போது நல்ல சாஃப்ட்டா, நல்ல ஜூஸியா சிக்கன் இருக்கும். ஸோ, நீங்களும் வந்து பல்க் குவான்டிட்டி பண்றதா இருந்துச்சுன்னா, இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கும் சிக்கன் பிரியாணி.